الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من اللسان يفقهوا قولي ربي زدني علما அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தாபியன்கள் மீதும் இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே மக்கள் மத்தியிலே எடுத்து உரைக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜிம்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுடைய நல் அடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை கருணை நாம் வாழக்கூடிய பகுதிகளில் மட்டுமில்லாமல் லட்ச கோடி மக்கள் வாழுகிற இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கத்தை தெளிவுபடுத்தி நம் உள்ளத்திலே அந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை செய்ய வேண்டும், எதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயங்களை உள ரீதியாக நமக்கு கற்றுத்தந்து அதை அழகான முறையில் இயன்ற அளவிலே நம்மால் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு நிலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்து அதன் வழியிலே பயணிக்க செய்திருக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எத்தனையோ பேருக்கு மத்தியில அல்லாஹ் நமக்கு இந்த வழியை காட்டி தந்தி எந்தெந்த உபதேசத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் மறுமையில் மகத்தான வெற்றியை பெற்றுவிடலாம் என்பதை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான். அந்த தெளிவான மார்க்கத்தை பெற்று நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் மறுமையிலே மகத்தான ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான அசைவுகளாக அமல்களை செய்த வண்ணமாக நம்மோடு அந்த அமல்களை நிறுத்தி கொள்ளாமல் நம் அருகாமையில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே இது போன்ற ஒரு நிலை கிடைக்க வேண்டும், அவர்களும் சொர்க்கத்திற்கு உரிய சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்பதற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில தாவாக்களத்திலும் நின்று வருகிறோம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வந்து இயன்ற அளவிற்கு அதற்காக நேரத்தை ஒதுக்கி எல்லாம் நம்மால் முடிந்த அளவிற்கு பணிகளை செய்து வருகிறோம். இப்படி இந்த நிலையை நாம் கையாளுவதற்குண்டான பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால் அந்த சொர்க்கம். இயன்ற அளவுக்கு நம்ம இந்த மார்க்க பணி மட்டுமல்லாமல் சமுதாய பணி அனைத்து பணிகளையுமே செய்கிறோமே, இதனுடைய பின்புலன் என்னவென்று சொன்னால் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது அந்த இறையச்சம்.
அந்த இரையச்சம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் நம்மால் இந்த செயலை எல்லாம் அந்த நோக்கத்தோடு செய்ய இயலாது. அப்போ ஒரு குழுவாக இருந்து எப்படிப்பட்ட நிலையில் செய்யறோம்னு சொன்னா, அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக, இறைவனுக்கு அஞ்சியவர்களாக ஒவ்வொரு செயலையும் செய்து வருகிறோம். அல்லாஹ் நமக்கு அதற்குண்டான கூலியை மறுமையிலே அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்திச்சு, அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த அமல் பயனுள்ளதாக மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே அழகான முறையிலே நமக்கு திரும்ப பெற வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு உண்டான கூலிகள் அனைத்து முழுமையாக மறுமையிலே பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நிலை குறித்து, அந்த செயல் குறித்து அவ்வப்போது நாம் ஒரு சுய பரிசோதனையை நாம் செய்து கொள்ள வேண்டும். பல்வேறு தியாகங்கள் செய்கிறோம், பல்வேறு வழிகளிலே பார்த்தோம் சொன்னா, சில வீடுகள்ல பல எதிர்ப்பு இருக்கும், வீடுகள்ல எதிர்ப்பு இருக்கும், ஊர் மக்கள் மத்தியில எதிர்ப்பு இருக்கும். பல்வேறு எதிர்ப்புகளை எல்லாம் சுமந்தவர்களாக இந்த பணியை செய்து வந்து இதனுடைய கூலி முழுமையாக பெற வேண்டும் என்ற நோக்கில் நாம் பயணிக்கக்கூடிய நாம், நமக்கு அந்த கூலி முழுமையாக மறுமையில கிடைக்கும் சொன்னால், நம் செயல் குறித்து, நம்முடைய நிலை குறித்து அவ்வப்போது நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் தான் வழிகாட்டுறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எதை தவிர்த்து கொள்கிறோமோ, ஒரு குழுவாக இருந்து கொண்டு ஒரு மானக்கேடான விஷயமோ அல்லது அல்லாஹ் தவிர்த்து கொள்ள வேண்டிய சொன்ன செயல்களை எல்லாம் குழுவாக இருக்கும் நேரத்தில் எப்படி தவிர்த்து கொள்கிறோமோ, அதே நேரத்தில் தனிமையில் இருக்கும் பொழுது அந்த நிலைக்கு நாம் சரியான விதத்திலே நம்மை நாமே தற்காத்துக் கொள்கிறோமா, இதுதான் சுயபரிசோதனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஒரு ஏகத்துவவாதியுடைய பண்பு, மறுமையிலே சொர்க்கம் பெற வேண்டும், என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எனக்கு அஞ்சு கொள்கிறான் என்று சொல்லுகிறானே அந்த ஏகத்துவவாதி, அந்த ஓரிரை கொள்கைவாதி, அவனுடைய தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா என்று அல்லாஹ் நமக்கு அழகான முறையிலே பாடத்தை கற்பிக்கிறான். ஏன்னா ஏகத்துவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லையா, நம்முடைய எண்ண ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்கு, தௌஹீது கொள்கையை அடைந்து விட்டோம், கிடைத்து விட்டது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் ஈடுபடுவதில்லை, விதாத்தான காரியங்களில் ஈடுபடுவதில்லை, இணை வைப்பது இல்லை. தெளிவான விதத்திலே கொள்கையை நாம் என்ன பண்றோம், உள்ளத்துல வைத்திருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் சொல்றான் அவனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் சொல்லும் பொழுது, தனிமையில் தன் இறைவன் குறித்து அஞ்சு கொள்வான், மறுமையை குறித்து அஞ்சு கொள்வான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லுகிறான், ஒரு சுப செய்தியை சொல்லுகிறான். ஏகத்துவத்தை ஏற்றால் மாத்திரம் போராது, தனிமையில் தன்னுடைய ரப்புக்கு கட்டுப்படுகிறான் பாருங்க, அவனுக்கு ஒரு சுப செய்தியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த செயல் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்க்கணும். கூட்டாக ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய அமல் மற்றும் இல்ல, தனிமைதான் தேவை. ஏன்னு சொன்னா இன்னைக்கு பல்வேறு தவறுகளுடைய பின்னணியாக எதிர்க்கும் பார்த்தோம் சொன்னா தனிமை தான். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் நமக்கு சொல்றாங்க, தனித்திருக்கக்கூடிய நேரத்தில் சைத்தானுடைய சீண்டுதல் அதிகமாக இருக்கும். நாம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை மட்டுமல்லாமல் அந்த இறையச்சத்துடைய தனிமையில தான் தெரியும். பலருக்கு மத்தியில் சிறந்தவராக திகழ்வது முக்கியமல்ல. இவர் ஒருத்தர் வெளிப்படையா பார்க்கும்போது சொல்லுவாங்க, நல்ல தொழக்கூடியவராக இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். நம்ம உடல் அமைப்பை வைத்தும் செய்யக்கூடிய செயலை வைத்தும் பார்க்கப்படுகிற நேரத்துல வெளியில் தெரியக்கூடிய பிம்பத்தினுடைய அழகான ஒரு சாலிகான நல்ல அமல் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க, உங்களுடைய பிடரி நரம்பின் அருகாமையில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய உள்ளத்தை பார்க்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், சரிகாண வேண்டும். அப்ப தனிமையில் சைத்தானுக்கு கட்டுப்படுகிறோமா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோமா என்பதை குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இதுதான் சுய பரிசோதனை. அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இன்னமா துந்துரு மனி தபா திக்ர ஹஷ்யர் ரஹ்மான் பில் கைபி வபஷ்ஷிரஹு ஃபீ மக்ஃபிரத்தின் வஜ்ருன் கரீம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. அல்லாஹ் திருமறையில சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இந்த அறிவுரையை யார் பின்பற்றி அளவற்ற அருளாளனை தனிமையில் அஞ்சுகிறார்களோ, அதுதான் முக்கியம். கொள்கையை யார் கையில் எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த அறிவுரையை யார் பேணி தனிமையில் நடந்து கொள்கிறார்களோ, அதைத்தான் சொல்றாங்க. உங்களுக்கு அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்டு விடுது, தெரிஞ்சதுனாலதான் இங்க உட்கார்ந்து இருக்கோம்.
தெரிஞ்ச விஷயத்தை யார் அப்படியே உள்வாங்கி கொண்டு தனிமையிலும் அதை அழகான முறையில் அச்சு பிசகாமல் யார் ஒருவர் கடைபிடித்து வருகிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் சொல்றான் வார்த்தையை பாருங்க, அவர்களுக்கு மறுமையிலே மரியாதைக்குரிய, சங்கைக்குரிய, கண்ணியத்திற்குரிய ஒரு கூலி இருக்கிறது என்பதை குறித்து நபியே அவர்களுக்கு நற்செய்தியை கூறுவீராக. சுபச்செய்தி என்ன? சுபச்செய்தி எல்லோருடைய பின்னோட்டம், ஓட்டம், எல்லா இலக்கு எல்லாம் எதை நோக்கியதாக இருக்கிறது என்று சொன்னா மறுமையில் கிடைக்கவிருக்கக்கூடிய அந்த மகத்தான வெற்றியினுடைய சொர்க்கமாகத்தான் இருக்கிறது. எல்லாருடைய எண்ணோட்டமும் அதுதானே, இலக்கும் அதுதானே. அந்த இலக்கை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சுப செய்தியை குறித்து அல்லாஹ் முன்கூட்டியே நமக்கு இங்கு சொல்லுகிறான் என்று சொன்னால் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, அதை தனிமையில் கடைபிடிக்க வேண்டும். தனிமையில் கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் நம்மில் பல பேர் என்ன செய்து விடுவார்கள் என்று சொன்னால் போடுபோக்கான நிலையை கையாண்டு விடுவார்கள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இப்படி இருக்கு. இந்த வசனம் சொல்றதுக்கு உண்டான காரணம் என்னங்க? தெளிவான உள்ளத்தில் ஈமானை அல்லாஹ் இறையச்சத்தை தந்திருக்கிறான். தந்து இருந்தாலும் தனிமையில் உங்களுடைய நிலையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த இறையச்சத்தின் வாயிலாக இந்த வசனத்தை நமக்கு தருகிறான். அழகான முறையில நமக்கு ஒரு விளக்கத்தை தர்றாங்க. திருமலையை பார்க்கிறோம், புரட்டுறோம், சிந்திக்க மறுக்கிறோம். விஞ்ஞானி விஞ்ஞானி சொல்றோமே, ஞானி. இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருளுடைய தன்மையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நிறைய நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய அளவில் இலகுவாக இருக்கு. இந்த விஞ்ஞானி என்ன பண்ணுவான்னா தனிமையில உட்கார்ந்து தான் சிந்திப்பான். தனிமையில உட்கார்ந்து சிந்திச்சு ஒவ்வொன்றும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் பாடுபடக்கூடிய நிலையினால்தான் விஞ்ஞானி சொல்றான். அதே நேரத்துல நம்ம நிறைய பேருடைய நிலைப்பாடு எப்படி தெரியுங்களா இருக்கு? தனிமைனா யாரும் இல்லைங்கிறதான் உணரும். அம்மா இல்லை, அத்தா இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, தனியா இருக்கிறோம். அந்த தனிமையை அல்லாஹ் நமக்கு எவ்வாறு உணர்த்துகிறான் தெரியுங்களா? அதை நிறைய பேர் சிந்திக்கிறதே இல்லை. தனிமைங்கிறது இல்லவே இல்லைங்க. தனிமைங்கிறது கிடையாது. உங்களோடு எப்பொழுதும் யார் இருக்கிறார்கள் குறித்தெல்லாம் அல்லாஹ் திருமறை அழகா சொன்னான். சங்கைக்குரிய எழுத்தர்கள் இருவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருடைய வார்த்தையை பாருங்க. நீங்க தனிமைன்னு ஒன்றுறீங்க, அந்த நேரத்துல யாரும் பார்க்கல, எது செஞ்சாலும் பரவாயில்லையே, யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, வெளியில தானே போய் மார்க்கத்தை போதிக்கிறோம், இந்த வீட்டுல 4 சுவத்துல யாருமே இல்லையாப்பா, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மள பல பேர் உள்ளத்துல சைத்தான் போடக்கூடிய ஊசலாட்டத்திற்கு இணைந்து விடுகிறார்கள், மதிமயங்கி விடுகிறார்கள். இது குறித்துதான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். அப்ப நீங்க தனிமையில இல்ல, உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய வானவர்கள் இருவர்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய அருகாமையில், உங்கள் பிடரின் அருமை விட அருகாமையில் நான் அமர்ந்திருக்கிறேன். அதற்கு அல்லாஹ் விளக்கம் தர்றான். ஏகத்துவாதிகளே, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய அனைத்து பலன்கள், இந்த செயல்களுக்கும் பலன் அருமையிலே அழகான முறையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தனிமையிலே நம்முடைய ரப்புக்கு அஞ்சிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகா எளிய முறையில் அல்லாஹ் விளக்குறான். நம்ம நிறைய பேர் பார்க்கறது இல்லை. ஏதோ அல்லாஹ் சொல்றான், அவனோட வார்த்தை அப்படின்னு கடந்து போய்விடுமே தவிர அதில் இருக்கக்கூடிய பாடத்தையும் படிப்பினையும் எடுத்துக்கொள்வதில்லை. அதுதான் நம்முடைய பலகீனம். தனிமையில கோட்டை விடுறதுக்கு உண்டான காரணமே அதுதான் பலகீனம். அல்லாஹ் திருமறையில சொல்லும்போது பாருங்களேன், 57வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது 4வது வசனத்துல சொல்றான், வானங்களையும் பூமியையும் குறித்து அல்லாஹ் இதை படிப்பினை குறித்து தான் சொல்றான். இதுல என்ன இருக்குன்னு நம்ம பல பேர் கடந்து போயிடும். அல்லாஹ் திருமறையில சொல்லும் பொழுது வானங்களையும் பூமியும் அவன் 6 நாட்களில் படைத்தான். சரி, இது பூமியையும் வானத்தையும் படைச்சது குறித்து தான் அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன பாடம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கடந்துடும். ஒவ்வொன்றா கொண்டு வரான் பாருங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பின்னர் அரசின் மீது அமர்ந்தான். அதுக்கு பிறகு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் சுப்ஹான் அல்லாஹ் சிந்தித்தோம் சொன்னா பல 100 கருத்துக்களை அது நமக்கு தரும். எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் தவறான வழிக்கு சென்று விடாமல் இருப்பதற்கு இது அழகான ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு பதிய வைக்கிறது. இது குறித்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருப்பதுதான் காரணம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நான் அரசின் மீது அமர்ந்து கொண்டோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு செயல் குறித்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், பூமியில் எது நுழைகிறதோ அதிலிருந்து எது வெளிப்படுகிறதோ, பூமிக்குள்ள நுழையிறதையும் நான் பார்க்கிறேன்,
பூமியிலிருந்து எது வெளிப்படுகிறதோ அதையே நான் பார்க்குகிறேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அதே நேரத்தில் வானத்திலிருந்து எது இறங்குகிறதோ அதே போன்று பூமியிலிருந்து வானுக்கு எது ஏறுகிறதோ அது குறித்தும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்க அரசியல் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பூமிக்குள்ள எது போகுதோ அதை குறித்து பார்க்கிறேன், அதிலிருந்து எது வெளிவருகிறதோ அதையும் பார்க்கிறேன், அதே போன்று வானத்தில் இருந்து ஏறுகிறதையும் பார்க்குகிறேன், இறங்குகிறதையும் பார்க்குகிறேன் என்று சொல்லிவிட்டு, நீங்க எங்கு இருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கிறேன், நான் நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட இருக்கிறப்பா. ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டேங்கிற உன் தனிமை நிலை என்ன தெரியுமா, அறிவிக்கவா, சொல்லவா? அல்லாஹ் கேட்கிறான். சிந்திச்சு பாருங்க. நம்முடைய அமல் குறித்து சிந்தித்து அது பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் தனிமையிலே நம்முடைய அனைத்து காரியங்களும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய நிலை எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, ஃபஜருடைய தொழுகை எப்படி இருக்கு, தனிமை உங்களுடைய இறையச்சம் எப்படி இருக்கு. ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நிலை குறித்து பாருங்களேன். இன்னும் கூடுதலாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சொன்னா ரமலானுடைய நம்மளுடைய செயல் குறித்து பாருங்களேன். ரமலான்ல நம்ம எப்படி பயணிச்சோம், இன்று எப்படி இருக்கும், அந்த இறையச்சத்திற்கும் இந்த இறையச்சத்திற்கும் உண்டான வித்தியாசத்தை உணர்றீங்களா இல்லையா? அப்பொழுது உங்களால் எப்படி வாழ முடிஞ்சிச்சு, இப்படி எப்படி வாழ்ந்துட்டு இருக்கும். ஏன் இது உங்கள் மத்தியில சொல்லப்படுதுன்னு சொன்னா அல்லாஹ் அழகான முறையில் அதான் சொல்றோம். அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது அழகா எப்படி சொல்றான்னு சொன்னா இன்னும் கூடுதலாக தெளிவான விளக்கத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த இறையச்சம் கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, அல்லாவுக்கு கட்டுப்படுறோம்னு சொல்லி பயபக்தியாளர்களாக இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் குறித்து சொல்லும் பொழுது அவர்களுக்காக சொர்க்கம் அருகாமையில் கொண்டு வரப்படும் அல்லாஹ் சொல்றோம். மிக அருகாமையில் கொண்டு வரப்படும். அதே நேரத்தில் இது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட, இது சொர்க்கம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. இது எதற்காக தரப்படுதுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் திருமறை சொல்றான், உங்களுக்கு தரப்பட்ட அறிவுரையை பேணி தனிமையில் மறைவில் உங்களுடைய ரப்புக்கு கட்டுப்பட்டு அவனிடத்தில் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்ற உள்ளத்தோடு பயணித்ததுக்காக. தனிமையில் இருக்கும் பொழுது அவனுடைய போதனையெல்லாம் சிந்தித்து அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நான் மறுமையிலே மகத்தான கூலியை பெற்று நிரந்தர உலக வாழ்க்கையை வாழ இருக்கிறேன், அதில் அழகான கூலியை பெற இருக்கிறேன் என்று சொல்லி யார் தனிமையிலே தங்களை தற்காத்து கொண்டு பேணி அல்லாஹுடைய உபதேசத்தை எடுத்து நடந்தார்களோ அவர்களுக்காக என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பேருடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவான ஒரு விழிப்புணர்வை நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த விழிப்புணர்வை நாம் உணர வேண்டும். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸின் வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி, எச்சரிக்கை கூட்டக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா நம்முடைய இன்று செய்யக்கூடிய அனைத்திலும் நாம் சரி காண்போம், நம்ம சரியாத்தான் இருக்கிறோம். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் நான் சரியான விதத்தில் தான் இருக்கிறேன், குறை காணக்கூடிய அளவிற்கு இந்த இடத்தில் எதுவும் இல்லை என்று எண்ணுகிறோம். உள ரீதியாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு விஷயத்தை பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்தில் திகாமா என்று சொல்லக்கூடிய மலை அளவு நன்மைகளை சுமந்து வருவார்கள். திகாமா என்று சொல்லக்கூடிய மலை மிக பிரம்மாண்டமான, அந்த பிரம்மாண்டமான அளவிற்கு மலையில் அளவில் உண்டான நன்மையை சுமந்தவர்களாக வருவார்கள். அதே நேரத்தில் அந்த கூட்டத்தர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த திகாமா அளவினால நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மகத்துவமும் மாண்பும் கொண்ட அல்லாஹ் அவர்களுடைய நன்மைகளை சிதறும் தூசுகளாக ஆக்கி விடுவான் என்று அல்லாஹ் சொல்றான். எல்லாரும் பதவி பெறாங்க. அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னா, அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த நன்மைகளை அல்லாஹ் தூசி போன்று ஊதி தள்ளி விடுவான், ஒன்றுக்கு பலனில்லாமல் ஆகிவிடும். உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, சௌபன் அலி அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அவர்களை பற்றி அறியாத நிலையில் அவர்கள் அதே போன்ற ஒரு நிலைக்கு நாங்கள் இருக்காம இருக்கிறதுக்கு எனக்கு சரியான ஒரு அளவுகோல் சொல்லுங்களேன். எங்களுக்கு அந்த மாதிரி மறுமையிலே திவாலாக எங்களுடைய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் ஏதேனும் ஒரு அறியாத செயல் செய்து விடுவோமோ என்று சொன்னால ஒரு அளவுகோல் சொல்லுங்க. அளவுகோலை நல்லா காதுல வாங்கிக்கங்க. அந்த அளவுகோலை குறித்து அல்லாஹ்வுடைய சொல்லும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் இனத்தை சார்ந்தவர்கள், உங்களை போன்று இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபஜர் தொழுவாரு, ஃபஜர்ல இருந்து இசா வரைக்கும் எந்த தொழுகையும் விட்டிருக்க மாட்டாரு, தஹஜ்ஜுத் தொழுவாரு,
நோன்பு நோற்பாரு, தானம் தர்மம் செய்வாரு, இரவு தொழுகை இபாதத்து, நோன்புல அதிகமான அளவில் நிறைய இபாதத்து செய்யக்கூடிய உங்களுடைய சகோதரர் உங்கள் இருக்கக்கூடிய ஒருவர் தான். இப்படிலாம் கேட்கும்போது எப்படி யோசனை வருது? சிந்திச்சு பாருங்க. நம்மளோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் தான், அனைத்து அமல்களையும் செய்யக்கூடியவர் தான், நம்முடைய பார்வையில் அவர் சிறந்தவராக திகழ்வார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அவர் ஆனால் தனித்திருக்கும் போது மற்றவர்கள் முன் எதை விட்டு அவர் விலகி இருந்தாரோ அதை தனிமையில் செய்து விடுவார். தனிமை தான் இன்னைக்கு ரொம்ப மோசமான இடம். தனிமையில சைத்தான் நம்ம இடத்துல இன்னும் வலதிலிருந்து இடது, இடதிலிருந்து மேல, மேலிருந்து கீழே பல்வேறு வழிகளில் நம்மை வழிகெடுக்க வரும். பலர் மத்தியிலே எதை செய்ய அவர் தயங்கினாரோ, எது செய்தால் மானம் அவமானம் என்று கருதினாரோ அந்த போன்ற காரியங்களை தவிர்த்து விட்டு அவர் தனிமையில் இருக்கும் போது செய்து விடுவார். அவருடைய நன்மை மறுமையிலே தூசாக அல்லாஹ் தட்டி தீர்த்து விடுவான். பயனற்றதாக போயிடும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய அமல்களும் இயன்றளவு தான் செய்யும். 24 மணி நேரம் தரப்பட்டு சொன்னா நம்முடைய அளவு, அந்த நாம் செய்யக்கூடிய அமலுடைய அளவு எடுத்து பாருங்களேன். 24 மணி நேரத்துல மறுமைக்காக நாம் பாடுபடக்கூடிய நேரத்துடைய அளவீடு, உலகத்திற்காக 10 மணி நேரம், 12 மணி நேரம், 18 மணி நேரம் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார். மறுமைக்காக அதிகபட்சம் 2 மணி நேரம், 3 மணி நேரம், எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? மறுமையிலே மகத்தான மாளிகை, இறைவனிடத்திலே சுப செய்தி பெறப்பட்டு சொர்க்கவாசி என்ற பெயரை பெறுவதற்காக நாம் அதற்காக முற்படுத்தக்கூடிய நேரத்தினுடைய அளவீடு ஒரு சொற்பமான நேரம். சொற்பமான நேரத்தில் மறுமைக்காக போராடக்கூடிய நாம் தனிமையிலும் ஒரு அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளாமல் பிறருக்காக மற்றவர்கள் மத்தியில் இருந்துவிட்டு தனிமையில கோட்டை விட்டு சொன்னா அதுவும் ஒன்றுன்றாம போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியத்துக்குரிய தோழ சகோதரிகளே, நம்முடைய அமல்கள் அனைத்தும் மறுமையில பயனுள்ளதாக இருக்க வேண்டும், மகத்தான வெற்றிக்குரியதாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனிமையில் நம்முடைய ரப்புக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யார் தனிமையில் தன்னுடைய ரப்புக்கு அஞ்சி அழுகிறார்களோ அதை குறித்தெல்லாம் அல்லா திரும்பி அழகா சொல்லுவார். வரக்கூடிய காலங்களிலே நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் படைத்த இறைவனிடத்தில் ஒப்படைத்து அவனிடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்டு வரக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய, என்னுடைய உயிர் என் உடலை விட்டு கைப்பற்றக்கூடிய அந்த நாள் வரைக்கும் யாரெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மூமினாக, முஸ்லீமாக வாழக்கூடிய பாக்கியத்தை யாரெல்லாம் எனக்கு தந்துருவாய் என்று சொல்லி ஒவ்வொரு நேர தொழுகையிலும் இருக்கக்கூடிய இன்னபிற நேரங்களிலும் அவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை கேட்டு மகத்தான வெற்றியை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வளர்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிய என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடந்த உரையில கேட்டதுக்கு இணங்க தனிமையில நம் எவ்வாறு நம்முடைய எல்லையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை குறித்து அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறையிலே சொல்றான். நாம எதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னா, அல்லாஹ் சொல்லும் பொழுது உள்ளத்தின் மீது சத்தியம் மட்டும் தான் சொல்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், உள்ளத்தின் மீது அதை வடிவமைத்தின் மீதும் அல்லாஹ் சொல்லுகிறான், சத்தியம் விட்டு சொல்கிறான். அதன் உள்ளத்திற்கு நன்மை தீமை அனைத்தையும் அறிவித்திருக்கிறான். நம்முடைய உள்ளத்துக்கு தெளிவா சொல்லிட்டான், எது நன்மை எது தீமை என்பது குறித்தெல்லாம் அல்லாஹ் அழகான முறையிலே நமக்கு முன்னாடி சொல்லிட்டான். ஒரு செயலை செய்வதற்கு முன்பதாக நெருடல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா தவறு. தனிமையில் நின்று நம்ம செய்யும் பொழுது, ஒரு செயலை செய்ய துவங்கும் பொழுது பிறருக்கு மத்தியில செய்யாம தனிமையில இதை செய்யறோமே அப்படிங்கிற ஒரு நெருடலை அல்லாஹ் நமக்கு சொல்லுவோம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், சத்தியம் விட்டு சொல்றான், அதுக்கு நான் நன்மை தீமை அனைத்தையும் பெற்று இருந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு இணங்க நமக்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க சொன்னா, புகாரியில பதியப்பட்ட ஒரு செய்தி 52வது செய்தியாக இருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட யாவையும் மிக தெளிவாகவையாதும், நமக்கு அனுமதிக்கப்பட்ட அனைத்தும் தெளிவானதாகவும், மேலும் அனுமதிக்கப்படாத அனைத்தும் தெளிவானதாக இருக்கிறது. ரெண்டுத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்க. இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்பதை இரண்டையும் தெளிவுபடுத்தி விட்டான். இதுக்கு இரண்டுக்கு மத்தியிலே சந்தேகம் சொன்னா அதை விட்டு விலகிக்க சொன்னான். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எது என்று சொன்னா,
நம்முடைய உடலில் ஒரு சிறிய சதை துண்டு இருக்கிறது. அந்த சிறிய சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பட்டு விட்டால் உடல் முழுவதும் மட்டுமல்லாமல் அனைத்தும் சீர்பட்டு விடும். அது நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க, அது சீர்குலைந்து விட்டால் முழுவது உடலும் சீர்குலைந்து விடும், புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய இதயம், உள்ளம். உள்ளத்தை நம்ம முதல்ல சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்துல இறையச்சத்தை தெளிவான முறையில் அமர வைக்க வேண்டும். நம்முடைய செயல் குறித்து அனைத்தும் அவ்வப்போது நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன பார்க்கணும்னு சொன்னா, உள்ளத்தால் உந்தப்படுகிறதா என்பதுதான் பார்க்கணும். அல்ல வெளித்தோட்டத்தெல்லாம் பார்க்கல. உங்களுடைய தரப்பற்றக்கூடிய வெளி தோற்றம் அழகா இருக்கா, கலர் நல்லா இருக்கா, உடுத்தக்கூடிய உடை, நீங்கள் நடக்கக்கூடிய நடை, இதெல்லாம் நல்லா இருக்கானா அல்லாஹ் பார்க்கல. உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்த்துக்கிறான். எண்ணங்கள் பொறுத்து தான் வாழ்க்கை என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லும் பொழுது, நாம் எண்ணக்கூடிய அந்த எண்ணம், யா ரப்பே இந்த உலகத்தில் வாழும் பொழுது மறுமைக்காக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. என் உடலில் எந்த குறை ஏற்பட்டாலும், இன்ப துன்பங்கள் வந்தாலும், யா அல்லாஹ் என்னுடைய அனைத்து இலக்கும் மறுமையை சார்ந்ததுதான். இன்பம் தருகிறாயா, உனக்கே புகழ் அளிக்கும். உன்னிடத்திலிருந்து அதிகமான சோதனை வருகிறதா, யா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து உதவி நாடுகிறேன். இதன் மூலமாக நன்மையை அதிகப்படுத்துவாயாக, தீமையை அழுத்தி விடுவாயாக. உள்ளந்தொழும் செய்யக்கூடிய வியாபாரத்தில் யா அல்லாஹ் அறிந்தோ அறியாமல் ஏதேனும் ஒரு தவறு செய்து இருந்தாலும் எனக்கு விலக்கி, என்னுடைய இலக்கு மறுமை வெற்றி. உள்ளத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்குகிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க மரணிக்கும் பொழுது கூட நல் எண்ணத்தோடு, இறைவனுடைய நல் சிந்தனையோடு உள்ளத்தை அமைத்துக் கொண்டு மரணிக்கக்கூடிய அளவிற்கு வரும்னு சொன்னா, நம் உள்ளத்தை முதலில் பக்குவப்படுத்த வேண்டும். அதற்கு இறையச்சத்தை அழகான முறையில் ஊட்ட வேண்டும். அந்த உள்ளத்தின் சார்பாக அழகான முறையில் நாம் பயணிக்க முடியும் சொன்னால், எந்த ஒரு காலகட்டத்திலும் சைத்தானுக்கு இடமளிக்க சென்று விடலாம். அதனால தான் அதிகமாக பிரார்த்தனை கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை நாம் கேட்போம், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலாதீன். உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, என் உள்ளம் முன்பால் திரும்பி விட்டது என்று சொன்னால் அதை தடமுறை செய்து விடாதே. அதிகமாக கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர். நாம கேட்டிருக்கிறோமா? கொள்கை ஏத்தாச்சு, நிச்சயம் நரகத்திற்கு போக மாட்டோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம், சொர்க்கவாசி. ஏன் சொன்ன நம்ம தான் அல்லாஹ் கட்டுப்பட்டவன், இணை வைக்கலையே. நம்மளை பலகீனப்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஒன்று தான். எவருடைய உள்ளத்தில் அணு அளவிற்கு இறைவனுக்கு இணை கற்பிக்காத நிலையில் ஒருவர் மரணத்தை தருவினார் என்று சொன்னால், அவருக்கு சொர்க்கம் என்ற ஒரு ஹதீஸை நாம் கேட்டதன் மூலமாகத்தான் மிகவும் பலகீனப்பட்டவர்களாக, சோம்பேறித்தனமாக இருக்கும். உள்ளத்துல கொள்கை ஏத்தாச்சுப்பா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கல, ஷிர்க் வைக்கல, மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அனைத்தையும் ஏற்றாச்சு, உலக விஷயத்தில் விழுந்துருவோம், பார்த்துக்கிருவோம், அப்புறமா கடைசியா முடிச்சு. சொர்க்கம் போவதற்கு முன்பு நரகம் செல்லாமல் சொர்க்கம் போகுமா என்பதை பார்க்க வேண்டும். சொர்க்கம் உறுதி, அணு அளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு அது கிடைக்குமா என்பது குறித்து பார்க்க வேண்டும். ஆகையினால் வரக்கூடிய காலங்களில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே ஈமானையும் இறையச்சத்தையும் உறுதியான நிலையில் நின்று மறுமைக்காக பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை யா அல்லாஹ் தனிமையில் நீ ஏற்படுத்தி, உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல அடியானாக என்னுடைய உயிரை கைப்பற்றுவாயாக என்று அதிகமாக பிரார்த்தனை கேட்டு மறுமை வழி மகத்தான வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வளருமான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரியும் என்று சொல்லி என்னுடைய உரையை செய்கிறேன்.